அனைவரும் வாழ்க. இதில் பூம்பாவாய், ஆம்பல், மொவ்வல் இதெல்லாம் பொருள் என்ன? பூம்பாவாய் என்ற சொல்லை நாம் பிரிக்க பூ கூட்டல் பாவாய் என்று வரும். அதாவது பாவை என்பதை தூரத்திலிருந்து விழிக்கும் பொழுது பாவாய் என்று மாறும். பூ போன்ற இருக்கும் பெண்ணே என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த பூ போன்ற பெண்ணை ஆம்பலுடன் ஒப்பிடுகிறார். ஆம்பல் என்றால் அள்ளி மலர், அதாவது ஆங்கிலத்தில் வாட்டர் லில்லி என்று கூறுவார்கள். அதே போல அடுத்த சொற்றொடர் அவளின் புன்னகையோ மொவ்வல் மொவ்வல் என்று கூறுகிறார். மொவ்வல் என்றால் காட்டு மல்லி, அதாவது கவிஞர் அந்த பூ போன்ற பெண்ணுடைய புன்னகையை காட்டு மல்லியோடு ஒப்பிடுகிறார். மொவ்வல் என்ற சொல் நிரம்ப சங்ககால பாடல்களில் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் பின்தொடர்ந்து கொள்ளுங்கள், பெறச்சேர்க செய்து கொள்ளுங்கள், உங்கள் நட்பு வட்டத்தில் பகிருங்கள். அடுத்த நல்லொரு விழயத்தில் சந்திப்போம். அதுவரை என்ற வரை அல்ல, இயங்கும் வரை இறக்கும் வரை தமிழில் பேசுவோம், எழுதுவோம், குறைந்த விழுக்காடு தமிழியலை தெரிந்தாவது வைத்துக் கொள்வோம். நன்றி.